மாநாட்டின் நோக்கம் சமூக நீதி. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே எடுக்க வேண்டும் என்ற நோக்கம். நிச்சயமாக எடுக்க வைப்போம். இந்த மாநாட்டினுடைய பலத்தை பார்த்து, உற்சாகத்தை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இல்லை, ஐயா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே சமூக நீதிக்காக அதே போன்று இந்த அடிப்படையில் எடுத்து வன்னியர் உள்ளிட்ட அதே போன்று அதே நிலையில் இருக்கின்ற குறிப்பாக மீனவர்கள், முத்திரையர்கள், யாதவர்கள், அது போன்ற எத்தனையோ முக்குளத்தூர் போன்ற எவ்வளோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில், நாடார்கள் போன்ற எவ்வளோ சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதில் சிறு சமுதாயங்களாக இருக்கார்கள். சலவை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், மலை கூறவர்கள் போன்று இருக்கின்றார்கள், எத்தனையோ வேட்டுவ கவுண்டர்கள் போன்று முன்னேறாத, இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறாத எவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே சர்வே எடுக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் படைத்த நிறுவனம் என்பது மத்திய அரசுதான், ஒன்றிய அரசுதான். அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறது. மாநில அரசுகள் அப்படி ஒரு கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் மேற்கொண்டால் கூட அதனை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான அதிகாரபூர்வமான தரவாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. ஆனால் மீண்டும் மீண்டும் மாநில அரசு செய்யலாம் என்று பேசுவது விளங்கவில்லை. ஏற்கனவே ஓரிரு மாநிலங்களில் அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்திய போது அதனை மக்கள் தொகை என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு. அது ஒரு சர்வே என்கிற அளவில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அல்லது அணுகியது. எனவே இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் கடைசி மனிதர்கள் வரை போய் சேர வேண்டும் என்றால் சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால் பல்வேறு பாதிப்புகள் நேரும், மக்களிடையே சாதி அடிப்படையிலான முரண்கள் கூர்மைப்படும், ஒற்றுமை சீர்குலையும் என்கிற எதிர் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களையும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் 100 விழுக்காடு அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றியமையாத ஒரு தேவை. அதை செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது, முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்வது வியப்பாக இருக்கிறது. ஏன் என்று விளங்கவில்லை.